ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெல்லை கிளாஸ் கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிஓசிலேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டு வெளியிட்டாங்க. அது என்ன போஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் பிளாஸ்ட்னு ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்லேருந்து நமக்கு ஒரு ஃப்ரீ சீனரி கிடச்சிருக்கு. அந்த சீனரியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஓசிலேருந்து அஃபிஷியலாக போட்ட ஒரு போஸ்ட்டை நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, வி won't டெல் எனி ஒன். அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்களாம். ஹேவ் யூ ஆல்ரெடி டிச்ட் யுவர் 2026 ரெசல்யூஷன்? நீங்கள் ஏற்கனவே 2026ஓட ரெசல்யூஷனை விட்டுட்டிங்களா? ஆர் யூ ஆர் ஸ்டில் கோயிங் ஸ்ட்ராங் டுவர்ட்ஸ் தட் ஃபுல்லி மேக்ஸ்டு டவுன் ஹால்? இல்லைனா நீங்கள் ஃபுல் மேக்ஸ்டு டவுன் ஹாலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்தால ஒரு போஸ்டர் கீழே ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா, நியூ இயர் நியூ பேஸ் 2026 செக்லிஸ்ட் ஒரு டாபிக் போட்டு 5 பாக்ஸ் இருக்குது. அந்த 5 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் ரெகக்னைஸ் யுவர் ஹோம் வில்லேஜ் அப்படின்ட்டுருக்கு. அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஹோம் வில்லேஜோட லேஅவுட்டை எடிட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே 3Dலேயோ இல்லைனா இன்னொரு சைடில் பார்க்குற மாதிரியோ அப்படின்னு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ் மேஜிக் ஐட்டம்ஸ் பிஃபோர் கிளைமிங் நியூ ஒன்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது முடிச்சிட்டாங்க. இது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ட்ரெஷர் ஈவெண்ட்லாம் நடக்கும்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஒரு மேஜிக் ஐட்டம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது டெம்பரரி பாக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இது பெர்மனெண்ட் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தால பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளைம் ஃப்ரீ ட்ரேடார் ஐட்டம் எவ்ரி டியூஸ்டே. இது நமக்கு அவைலபிளாக தான் இருக்குது. எல்லா செவ்வாய்க்கிழமையும் நமக்கு ட்ரேடரில் போய் பார்த்திங்கன்னா 10 க்ளோரி ஒரு நமக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அடுத்தால 4th பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, புட் பில்டர்ஸ் டு ஒர்க். மென்ஷன் பண்ணுங்கள், பில்டர்ஸ் டு ஒர்க். நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட்டியோர் கேச்சர்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. அந்த ஈவெண்ட் அப்போ ஒரு இமேஜாக நமக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அப்போல் 2வது நாளோ 3வது நாளோ நமக்கு நிறைய பில்டர்ஸ் ஒரே பில்டிங் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நமக்கு சேனல் க்ரியேட் பண்ணல, அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துருந்துச்சு. அப்போவே நான் நினச்சேன் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த சீனரியை முக்கால்வாசி பேர் கிளைம் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. இந்த சீனரியை கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு மீட்டியோர் சீனரி. இந்த சீனரியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு மீட்டியோர் கேச்சர்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. அந்த ஈவெண்ட் அப்போது நீங்கள் ஒரு கிளாசிக் சீனரியை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீனரியை காமிச்சிருக்கோம். அந்த சீனை தான் அப்படியே ரிமெம்பரன்ஸாக நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இது சுற்றி இந்த மீட்டியோர் நம்ம வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீனரி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு டவுன் ஹால் 18 லான்ச் ஆச்சு. இந்த சீனரி ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒர்த்து இல்லை தான். ஆனால் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஃப்ரீயாக சீனரி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயந்தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்குள்ள வீடியோவில். உங்கள் கருத்து எதாவது இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.